தற்போது பழ நெடுமாறன் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் ஐயா. தற்போது 7 பேருடைய விடுதலைக்காக இப்படி ஒரு பேரணி சென்னையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பேரணியுடைய தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த பேரணி மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களின் பெரும்பாலோரின் விருப்பம் அதுதான். 7 பேரையும் 25 ஆண்டுகளுக்கு மேலாகி கூட அவர்களை சிறையில் வைத்திருப்பது எந்த வகையில் நியாயமல்ல. புலன் விசாரணை அதிகாரிகளே தாங்கள் தவறு செய்வதற்காக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி குழுவுக்கு தலைமை தாங்கிய நீதியரசர் தாமஸ் அவர்களே இதில் தவறு செய்துவிட்டதாக ஓய்வு பெற்ற பின்னால் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் பார்த்த பிறகு கூட இன்னமும் அவர்களை சிறையில் தொடர்ந்து வைத்திருப்பது மனித நேயத்திற்கு அப்பாற்பட்டதான். மேலும் அவர்களின் வாழ்க்கையின் இளமை பருவத்தை பூரா சிறையில் கழித்து விட்டார். வாழ்வின் வசந்த காலம் சிறையில் கழிந்து இப்போதாவது அவர்கள் மீது இரக்கம் காட்டி விடுதலை செய்வதற்கு மத்திய அரசு தடை செய்யக்கூடாது. தமிழக அரசு விடுதலை செய்வதற்கு முன் வந்தாலும் மத்திய அரசு அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் போட்டிருக்கிற வழக்கை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அதன் மூலம் அவர்களை விடுதலை செய்வதற்கு வழி வகுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏற்கனவே தமிழக அரசு இவர்களுடைய விடுதலைக்காக முயற்சித்து இருக்கிறார்கள். ஆனால் அது தோல்வியில் முடிந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் ஆயுள் தண்டனையா குறைக்கப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. இனியும் தமிழக அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் இந்த விவகாரத்தில் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழக அரசு எல்லா நடவடிக்கைகளும் எடுத்தாகிவிட்டது. தமிழக அரசு எடுத்த விடுதலை செய்வது என்று சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு எதிர்த்துதான் உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு வழக்கு தொடுத்திருக்கிறது. அந்த வழக்கு தொடர்கிறது. ஆக அந்த வழக்கை மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும், அல்லது தமிழக முதலமைச்சர் இவர்களுக்கு பரோல் விடுதலை உடனே கொடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நீண்ட கால பரோல் விடுதலை கொடுக்கலாம். பரோல் முடிந்து மீண்டும் சிறைக்கு வரும்போது ஒரு நாள் கழித்து மீண்டும் பரோல் விடுதலை கொடுக்கலாம். தொடர்ந்து பரோல் விடுதலை மூலமாக இவர்கள் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு வழிவகுக்குமாறு தமிழக முதலமைச்சரை நான் வேண்டிக் கொள்கிறேன். இப்படி ஒரு யோசனையை நீங்க முன்வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நிரந்தர விடுதலைக்காக மத்திய அரசிடம் நீங்கள் முன்வைக்கும் முக்கிய கோரிக்கை என்ன? அவர்களுக்கு உங்களுடைய இந்த கோரிக்கையை எப்படி எடுத்து செல்ல திட்டமிட்டிருக்கீங்க? மத்திய அரசுக்கு இந்த 26 பேருக்கும் விதிக்கப்பட்ட போது அவர்களுக்காக 26 தமிழர் உயிர்காப்பு குழு அமைக்கப்பட்டு அதற்கு தலைவராக நான் பணியாற்றினேன். அப்போது இது சம்பந்தமாக நாங்கள் அன்றைய பிரதமர் வாஜ்பாய், உள்துறை அமைச்சர் அத்வானி, சட்ட அமைச்சர் ராம் ஜெத்மானி போன்றவர்களை நாம் சந்தித்து முறையிட்டோம். சட்ட அமைச்சர் ராம் ஜெத்மானி அவர்கள் இவர்களை விடுவிக்க வேண்டியது நியாயம்தான் என்பதை ஒப்புக்கொண்டார். ஆனாலும் கூட ஆட்சி மாறிய பிறகு, மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு அவர்கள் அதற்கு உடன்பட மறுக்கிறார். தமிழ்நாடு மட்டும் இல்ல, முன்னாள் நீதியரசர் B.R. கிருஷ்ணய்யர் போன்றவர்கள், இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மனித உரிமை போராளிகள் எல்லோரும் வேண்டுகோள் விடுத்தாகிவிட்டது. ஆனாலும் கூட அன்றைய காங்கிரஸ் அரசு இதில் இரக்கம் காட்ட மறுத்தது பிடிவாதமாக. இப்போது பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அரசு உங்களை போன்ற சமூக ஆர்வலர்களின் கருத்துக்களுக்கு செவி சாய்க்க வேண்டும் என நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.